அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். கிங்ஸ்டன் திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிங்ஸ்டன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் கமல் பிரகாஷ். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக ஜிவி பிரகாஷ்குமார், திவ்ய பாரதி, ராஜேஷ் பாலச்சந்திரன் அண்ட் சேட்டன், அழகன் பெருமாள் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கிங்ஸ்டன் படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கடலோர கிராமம். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 1982 கடலுக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க. அதையும் மீறி போனால் அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு அந்த கிராமத்தால் நம்பப்படுது. அதுக்கு ஒரு பெரிய சாபகேடாக ஆகிட்டு அங்கே தடையும் போட்டு வச்சுறாங்க. பட் இதெல்லாம் பார்த்து வளர்கிற நம்ம கிங்ஸ்டன், நான் இதெல்லாம் மீறி நான் கடலுக்குள்ளே போவேன், அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேருந்தே பயங்கர ஆர்வமாக இருக்கார். அவர்கிட்ட இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறாங்க. பட் அவர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. அதாவது வளர்ந்த அப்புறமா பணம் தான் முக்கியமான குறிக்கோள். அந்த பணத்தை எப்படி வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் சூதாடுவார். அதுக்காக என்ன வேணால் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தென் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஜான் அவர்களுடைய உண்மையான முகம் தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் மாற்றுறதுக்காக நம்ம கடலில் போயிட்டு இந்த கடல் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கடலுக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கதை. ஆக்சுவலாக ஒரு சீ ஹாரர் இந்த மாதிரியான ஒரு படம் இதுவரையும் தமிழ் சினிமாவில் வந்ததில்லை. அதில் ஒரு நல்ல ஒரு மேக்கிங்கோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில். அண்ட் தென் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிவி பிரகாஷ்குமார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவருடைய பெர்ஃபார்மும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி திவ்ய பாரதி, இன்னும் ராஜேஷ் பாலச்சந்திரன், இப்படி எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பல இடங்களில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இப்படி பிரித்து அந்தந்த, அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் மொத்தமாகவே வேறு ஒரு ஜோனில் இருக்கும். செகண்ட் ஹாஃப் போயிட்டால் இந்த ஜாம்பிஸ், இந்த ஹாரர் இந்த ஜோனுக்குள்ளே போகும். அப்படி கொண்டு போனது எல்லாமும் நல்லா இருந்துச்சு. நம்மளை பல இடங்களில் ஒர்க் பண்ண வச்சுச்சு. பட் கதையாக நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உண்மையாலே ஒரு ஒத்தான ஒரு கதை தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு கதையை நான் எடுத்து வைக்கிறேன்னு இல்லாமல் இவ்வளோ ஒரு ஃபுல் டெடிக்கேட்டடாக ஒரு கதையை ரெடி பண்ணி அது நமக்கு கனெக்ட் ஆகி அந்த கதையை ரசிக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்தது நல்லாவே இருந்துச்சு. பட் படத்தோடைய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஏதோ ஒரு லென்த்தியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். பட் இன்னும் கொஞ்சம் அந்த விறுவிறுப்பு எங்கேயோ குறையுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் ரொம்ப பெருசாக நம்மளுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் எதிர்பார்க்காத விதமாக படம் ரொம்ப சலிப்படைய வைக்கல. அது நம்மளை துவையடையாமல் கொண்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஜிவி அவர்கள் அவருடைய இசையை வச்சு ஒரு மேஜிக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது தான் என்கிட்ட நான் சொல்லுவேன். அண்ட் தென் விஷுவலாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. படத்தோடைய விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையுமாவே இது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாமல் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கொடுத்துருந்தாங்க. அது ஸ்டோரி வைஸுமே நம்மளை இங்கே தேட்டரில் உட்கார வச்சு பார்க்க வைக்கிறதுக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு மேக்கிங். நம்ம போயிட்டு தேட்டரில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹாரர் மூவி தமிழ் சினிமாவில் ட்ரை பண்ணி இருக்கும் பொழுது நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புலிகேசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. டாடா, பாய்.